ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு illustration 17 பார்க்கலாம். illustration 17ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா X limited by its annual requirement of 36 units in 6 installment. Each unit cost ₹1 and ordering cost is ₹25. The inventory carrying cost is estimated at 20% of unit value. Find the total annual cost of the exiting inventory policy. How much money can be saved by using EOQ? இப்போ EOQ யூஸ் பண்ணா EOQ அவங்களே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க எக்ஸிட்டிங் ஆர்டர்ஸ். அது யூஸ் பண்ணா எது ரெண்டும் யூஸ் பண்ணா எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கொஸ்டின்ல கேட்குறாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி கம்பேரிசன் கொடுத்தாலே நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் தான் தேவை. அப்ப பர்ச்சேஸ் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட் இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். இப்போ பர்ச்சேஸ் காஸ்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆனுவல் கன்சப்ஷன் இன்ட்டு கேரிங் காஸ்டோட ப்ரைஸ். ஆர்டரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் பெர் ஆர்டர் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். இப்போ அடுத்து கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா பர்ச்சேசிங் காஸ்ட். பர்ச்சேசிங் காஸ்ட்னா இங்கே ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம்ல, அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு கேரிங் காஸ்ட்டுக்கு பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்களா அந்த பெர்சன்டேஜ் இன்ட்டு 1 டிவைடட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மட் மணி. ஸோ இது தெரிஞ்சிட்டாலே நீங்க ஈஸியா சம்ஸ் வந்து எப்படி எந்த கம்பேரிசன் கேட்டாலும் காஸ்ட் அக்கவுண்டிங் குரூப் 1க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது தெரிஞ்சேன்னா நிறைய சம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த சம்ஸ் பார்க்கலாம். சொல்யூஷன் இப்போ நீங்க குரூப் 2 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல இல்லுஸ்ட்ரேஷன் 17 இருக்கு. குரூப் 1ல காஸ்ட் அக்கவுண்டிங்ல பாத்தீங்கன்னா மாடியூல் 2ல இல்லுஸ்ட்ரேஷன் 13ல இருக்கு. இப்ப கம்பேரிசன் பண்ற முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் EOQ கண்டுபிடிக்கணும். இப்ப 2 into A annual consumption, annual usage, annual demand வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க 36,000. ஆர்டரிங் காஸ்ட்டும் அவங்க 25ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. கேரிங் காஸ்ட் எவ்வளவு கொடுத்துருந்தோம்னா 1 யூனிட் அண்ட் 20%. கேரிங் காஸ்ட்ல யூனிட் வந்து ₹1. அதுல வந்து 1 யூனிட்ல 25%, அதாவது 25% ஆஃப் யூனிட் பிரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 into 20% போட்டிங்கன்னா 0.2. இப்போ 2 into ஃபார்முலா படி போட்டிங்கன்னா 2 into A ஆனுவல் யூசேஜ் இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் 25. இதை நம்ம யூனிட் ப்ரைஸ்லேயே மாட்டியாச்சு. 1 into 20% போட்டிங்கன்னா பெர் யூனிட்டுக்கு 0.2. இந்த ரூட் எடுத்திங்கன்னா 3000 யூனிட்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் என்ன, ஆனுவல் டிமாண்ட் டிவைடட் EOQ டிவைட் பண்ணீங்கன்னா 12 ஆர்டர்ஸ். இப்போ கொஸ்டின்லேயே ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல, ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் 36,000 யூனிட்ஸ் இன் 6 இன்ஸ்டால்மெண்ட். அவங்களே ஃபர்ஸ்ட் எக்ஸிட்டிங் அவங்களே கொடுத்தது எவ்வளோனா 6 ஆர்டர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து எக்ஸிட்டிங் பாலிசி. நம்ம எக்ஸிட்டிங் பாலிசிக்கும் EOQக்கும் தான் கம்பேர் பண்ண போறோம். அவங்களே 6 ஆர்டர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம EOQ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து 12 ஆர்டர்ஸ். இப்போ பர்ச்சேசிங் காஸ்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி பார்த்தது வந்து ஃபார்முலால ஜஸ்ட் ஃபார்மேட் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 36,000 இன்ட்டு யூனிட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா ₹1. இப்போ 36,000 இன்ட்டு 1 36,000. இப்போ EOQக்கும் அதே தான், எக்ஸிட்டிங் ஆர்டர்ஸ்க்கும் அதே தான் வரும். நெக்ஸ்ட் ஆர்டரிங் காஸ்ட் பெர் யூனிட்டோட நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஆர்டரிங் காஸ்ட் வந்து பெர் ஆர்டருக்கு எவ்வளோ ருபீஸ்னா 25 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இங்கே 6. அப்போ 25 into 6 போட்டிங்கன்னா 150. இங்கே அதே 25 இன்ட்டு இங்கே வந்து 12 ஆர்டர்ஸ். இப்போ 25 into 12 போட்டிங்கன்னா 300. இப்போ கேரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்க்கணும், 36,000. இப்போ டிவைடட் 2 இன்ட்டு எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க கேரிங் காஸ்ட்ல 20%. இப்போ 20% இன்ட்டு 1 டிவைடட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் 6 ஆர்டர்ஸ். இப்போ 36,000 divided 2 into 20% divided number of orders போட்டிங்கன்னா 600 units. நெக்ஸ்ட் EOQ கண்டுபிடிக்கணும். இப்போ 36,000 divided 2 into 20% number of orders மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ 12 ஆர்டர்ஸ். இப்போ 300 இங்கே. இப்போ இந்த மூணே ஆட் பண்ணிங்கன்னா 36,750 வரும். இங்கே 36,600 வரும். அப்போ நம்ம EOQ யூஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணலாம், 36,750ல 36,600 மைனஸ் பண்ணிங்கன்னா நம்ம EOQ சப்போஸ் அவங்க எடுத்தாங்கன்னா அவங்க வந்து 150 சேவ் பண்ணலாம். அப்போ அவங்க சேவ் பண்ணுற அமௌண்ட் தான் கேட்குறாங்க. இப்போ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணலாம் ஆன்சரில் எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the annual demand for an item is
3,200 units. The unit cost is rupees 6 and inventory carrying charges is 25% per annum. If the cost of one procurement is rupees 150, அதாவது ஆர்டரிங் காஸ்டோட பெர் காஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, பெர் ஆர்டர் காஸ்ட். இப்போ EOQ கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கேட்டிருக்காங்க, டைம் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், இன்னும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம EOQ கண்டுபிடிக்க போறோம். ஏ கொடுத்துட்டாங்க, ஓ கொடுத்துட்டாங்க, சி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிட் காஸ்ட் வந்து 6, அதில் வந்து இன்வென்டாரியோட பெர்சன்டேஜ் எவ்வளோனா 25%. இப்போ 6ல் 25% போட்டிங்கன்னா 1.5. இப்போ 2 இன்ட்டு 3,200 இன்ட்டு 150 டிவைடட் 1.5 ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 இன்ட்டு 3,200 இன்ட்டு 150 டிவைடட் 1.5ல ரூட் சாரி 2 இன்ட்டு 3,200 இன்ட்டு 150 டிவைடட் 1.5 அதில் ரூட் எடுத்திங்கன்னா 800 யூனிட்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் தேவைன்னா 3,800 டிவைடட் EOQ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 800. இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 4 ஆர்டர்ஸ். இப்போ டைம் கான்சிக்யூட்டிவ் பிட்வீன் 2 ஆர்டர்ஸ் எவ்வளோ மந்த் எடுக்கும்னு கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ மந்த் 12 மந்த்ஸ் இருக்கு. டிவைடட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மந்த்ஸ் 3 டைம்ஸ் வந்து இப்போ டைம் கான்சிக்யூட்டிவ் பிட்வீன் 2 ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் ஆகும். டைம்ஸும் சொல்லலாம் இல்லை மந்த்ஸும் சொல்லலாம். Next illustration 19. Illustration 19ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a company manufacture a special product which requires a component called alpha. The following particulars are collected for the year 2021. Annual demand of alpha, cost of placing an order, cost per unit of alpha, carrying cost per annum. The company has been offered a quantity discount of 4% on the purchase of alpha, provided the order size is 4,000 components at a time. Required, compute the economic order quantity, advise whether the quantity discount offer can be accepted. இங்க illustration 17 பார்த்தோம்னா ஆனால் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து அந்த கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறாங்க. இப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல illustration 19ல இருக்கு. இப்போ நீங்கள் இதுவே இந்த சமயம் நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா illustration 15ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்பயும் போல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் த EOQ கண்டுபிடிக்கலாம். 2 இன்ட்டு ஏ வந்து அவங்களே ஆனுவல் டிமாண்ட் 8,000 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆர்டரிங் காஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க, கேரிங் காஸ்ட் வந்து 400 யூனிட் பேஸ்ல 20%. இப்போ போட்டிங்கன்னா 80. அப்போ 2 இன்ட்டு 8,000 இன்ட்டு 200 டிவைடட் 80 ரூட் எடுத்தீங்கன்னா 200 யூனிட்ஸ் வருது. இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம் EOQக்கும் இப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளோன்ட்டு. இப்போ EOQக்கு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எப்படி போடுவோம், ஆனுவல் டிமாண்ட் 8,000 டிவைடட் EOQ போட்டிங்கன்னா 40 ஆர்டர்ஸ் வருது. இதுவே வந்து ஆஃபர் டிஸ்கவுண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களே EOQ கொடுத்துட்டாங்க, 4,000 காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆனுவல் டிமாண்ட் எவ்வளோ 8,000. இப்போ டிவைடட் அங்கே வந்து கொஸ்டின்ல வந்து 4,000 காம்போனன்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ 8,000 டிவைடட் 4,000 போட்டிங்கன்னா 2 ஆர்டர்ஸ். இப்போ பர்ச்சேஸ் காஸ்ட்ல எப்பயுமே என்ன எழுதுவோம், ஆனுவல் டிமாண்டோட கேரிங் காஸ்டோட ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 8,000 இன்ட்டு 400 போட்டிங்கன்னா 32 lakhs. இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4% முக்கியமாக டிஸ்கவுண்ட். இப்போ 32 lakhsல இருந்து 4% மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணீங்கன்னா 30,72,000ல தான் பர்ச்சேஸ் காஸ்ட் இருக்கீங்க. இப்போ ஆர்டரிங் காஸ்ட் எப்பயுமே என்ன எழுதுவோம், ஆர்டரிங் காஸ்ட் பெர் ஆர்டருக்கு எவ்வளவோ அதை நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸோட மல்டிப்ளை பண்ணுவோம். பெர் ஆர்டருக்கு 200 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து 40. இப்போ 200 இன்ட்டு 40 போட்டிங்கன்னா 8,000. 200 இன்ட்டு 2 ஆர்டர்ஸ்னால மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 400. நெக்ஸ்ட் கேரிங் காஸ்ட்க்கு வந்து எப்பயுமே ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு 32 lakhs டிவைடட் 2 இன்ட்டு எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க கேரிங் காஸ்ட்ல 20% டிவைடட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். அப்போ 32 lakhs டிவைடட் 2 இன்ட்டு பெர்சன்டேஜ் 20% டிவைடட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 40 ஆர்டர்ஸ். இப்போ 8,000. இப்போ இதுவே வந்து நீங்கள் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபருக்கு வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும், ஏன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ 30,72,000 டிவைடட் 2 இன்ட்டு 20% நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து 2. அப்போ 1 டிவைடட் 2 போட்டிங்கன்னா 1,53,600 வருது. இப்போ இந்த 3 பர்ச்சேஸ் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட் 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். இப்போ EOQ கம்மியாக இருக்கா, டிஸ்கவுண்ட் கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். EOQ தான் கம்மியாக இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா the total cost of inventory is lower if EOQ is adopted. இப்போ நம்ம EOQ அந்த கம்பெனி அடாப்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட டோட்டல் காஸ்ட் கம்மியாக வருது. அதனால hence the company's advice not to accept the quantity discount. அதனால வந்து நீங்கள் அந்த
டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்ட்டு அந்த ஆஃபர் எடுக்காதீங்க. எடுத்தாலும் உங்களுக்கு எப்படினாலும் டோட்டல் காஸ்ட் கூடரா வரும். அதுக்கு நம்ம EOQவே அடாப்ட் பண்ணிடலான்ட்டு அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு நோட் மாதிரி எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.